63 நாயன்மார்களின் வரலாறு. சண்டேசுவர நாயனார். சண்டேசுவர நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். சோழநாட்டின் மணியாற்றின் கரையில் சேயிங்கலூர் எனும் ஊரில் அந்தணரான எச்சத்தன் பவித்திரை தம்பதிகளின் மகனாக பிறந்தார். அவரை விசாரசருமா என்று அழைத்தனர். 5 வயதினிலேயே வேதங்களின் உட்பொருளில் ஈடுபாடு கொண்டார். அவருக்கு 7ஆம் வயதில் உபநயனம் செய்யப்பட்டது. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என வழிபட்டார். ஒரு நாள் திடலில் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் விசாரசருமர். அப்போது மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஓர் இடையர் பசுக்களை கொம்பால் அடித்தார். அதனால் கோபம் கொண்ட விசாரசருமர் அதனை தடுத்தார். தானே பசுக்களை மேய்க்கும் பொறுப்பினை ஏற்றார். நன்கு மேய்க்கும் வல்லமை பெற்றார். அதனால் பசுக்கள் அதிக பாலை தந்தன. அந்த பாலை மணலினால் ஆன சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார். அதனால் பால் குறைந்தது. பசுக்களின் சொந்தக்காரர்கள் விசாரசருமர் செய்யும் செயலை வீண் என்று நினைத்தனர். விசாரசருமரின் தந்தையிடம் சென்று மணலில் பாலினை ஊற்றி வீணாக்குகிறான் என்று புகார் தந்தனர். தந்தையார் எச்சத்தன் அனைவரிடமும் மன்னிப்பு கோரி தன்னுடைய மகனை கண்டிக்க சென்றார். விசாரசருமர் மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூக்களை சூடி பாலால் அபிஷேகம் செய்து கொண்டிருந்ததை கண்டார். எச்சத்தன் விசாரசருமரை அழைத்தும் பலனில்லாமல் போக கோபத்தில் அபிஷேக பாட்குடத்தினை எட்டி உதைத்தார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பொருளை எட்டி உதைத்ததை விசாரசருமரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அருகிலிருந்த கோலை எடுத்து வீச அது மழுவாக மாறி அவர் தந்தையின் காலை வெட்டியது. அந்த நேரத்தில் சிவபெருமான் உமையோடு தோன்றினார். விசாரசர்மர் அவர்களை வணங்கினார். விசாரசர்மரை தன்னுடைய கணங்களின் தலைவராக்கினார். அத்துடன் சண்டீசன் எனும் பதவியான சிவபெருமானின் ஆடைக்கும் பூசை பொருட்களுக்கும் உரியவராக நியமித்தார். அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவனுக்கு இடப்புறமாக இவரது சன்னதி அமைந்திருக்கும். இவரை கடந்து செல்பவர்கள் கைகளை தட்டி தாங்கள் ஆலயத்திலிருந்து சிவபெருமானுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் எடுத்து செல்லவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார்கள். மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் ஆட்ட ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின்பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச் சூழ்கோலம் அதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். பெருமை பிறங்கும் சேயிங்கலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர்பிரான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்கின்றார்.